வீட்டிற்கும் நமது இயக்கத்தை சேர்ந்த மகளிரை சேர்ந்த நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் சரி ஒவ்வொரு வீட்டிலும் சென்று திண்ணை பிரச்சாரம் செய்து இன்றைக்கு ஆள்பவர்கள் செய்கின்ற தவறுகளையும் தேர்தல் நேரத்திலே பூத்திலே அமர்வதற்கு அவர்களை தயார் செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதுபோல நமது இயக்கத்திலே 24 அணிகள் இருக்கிறது. அத்தனை அணிக்கும் முடிந்த அளவு உங்கள் பகுதிகளிலே பொறுப்புகளிலே நியமனம் செய்ய வேண்டும். லட்சம் இளைஞர்களை கொண்ட இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அது திருத்தணியாக இருந்தாலும் சரி, தர்மபுரியாக இருந்தாலும் சரி, அங்கே கன்னியாகுமரியாக இயற்கையாக இளைஞர்கள் அதிகமாக உள்ள இயக்கம் நமது அம்மா மக்கள். அமைந்த பிறகு நான் உங்களுக்கு நெருங்கி விட்டது இன்னும் அதாவது கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தை எல்லாம் முடிவுற்ற பிறகு உரிய நேரத்தில் உங்களுக்கு அவங்களதான் கேட்கிறோம். இது பெருமாள் வந்திருக்காரு அவருக்கு வழக்கு வந்து ரொம்ப நாளாக போயிட்டே இருக்காது. அதாவது உடனாடுங்கிறது ரொம்ப அம்மாவின் தொண்டர்களுக்கு ஒரு சென்டிமெண்டான விஷயம். அம்மா அவர்கள் ரொம்ப விரும்பி போய் தங்குற இடங்கள்ல உண்டு. அங்க வந்து கொலை மற்றும் கொள்ளை நடந்தப்ப அது சம்பந்தமான சாட்சியங்கள் எல்லாம் அழைக்கப்பட்டு விட்டது, அழிக்கப்பட்டு விட்டதாக காவல்துறை சொல்றாங்க. காவல்துறை தொடர்ந்து அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காக முயற்சி செஞ்சிருக்காங்க. அது அந்த முயற்சியில அவங்க வெற்றி பெறணும் என்கிறது தான் நமது எல்லோருடைய விருப்பம். சார், இப்போ விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக வந்து நாடாளுமன்றத்தில் பெரும்பாலான இடத்துல வந்து வெற்றி பெற ஒரு இது இருக்கு சார். அதை பற்றி நீங்க உங்களோட கருத்து என்ன இருக்கு? இடனால வந்து வெற்றி பெறுவாங்க பெரும்பாலான ஒரு கருத்து இருக்கு. உங்களோட கருத்து? எந்த கட்சியுமே தேர்தலில் வெற்றி பெறணுங்கிற ஒரு எண்ணத்துல தான் போட்டியிடுவாங்க. மக்கள் தான் எதையும் தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்க. கூட்டணி என்னங்கிறத இல்ல தடுத்து போட்டிடுவோமாங்கிறது. ஏன்னா தடுத்து போட்டியிடும் தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டணியில பேசிட்டு இருக்கோம். அது கேளுங்க, கூட்டணி எல்லாம் நான் சில கட்சியோட பேசிட்டு இருக்கோம். அதுல உரிய முடிவு எடுத்த பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். அது நிச்சயம் சொல்லுவேன். ஏன்னா இப்ப நாளைக்கு வந்து துணை முதல்வர் பதவி வந்து அறிவிக்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்குது. உதயநிதி ஸ்டாலினுக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்து? எது தகவல்கள், வதந்திகள், யாரோ சொல்ற கருத்துகளுக்கெல்லாம் நான் போய் சொல்ல முடியும். அப்படி இருக்கிற பட்சத்துல அதை வந்து அமமுக ஏற்குமா? அதாவது ஒரு யூகங்களுக்கெல்லாம் நான் போய் சொல்ல மாட்டேன். நீங்க அதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி ஏதோ நிகழ்ச்சி நடந்தால் அப்புறம் நாடாளுமன்ற சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல் அது அமல்படுத்த முடியாது. இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு கிடையாது. இன்னும் உச்சநீதிமன்றம் சொல்றாங்க. உச்சநீதிமன்றம் சொல்ற கருத்தை நம்ம போய் என்ன பண்ணுவோம்? ஒன்றிய அரசாங்கம் அவங்க அதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. அதனால செய்திகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்.